இருப்பது எஃப்எஃப் கிங் ஹீரோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட தான் guys ஆட போகிறோம். ஓகே, சிஎஸ் வாடா டேய். என்ன guys இவன் எப்படி பண்ணுறான்? சிஎஸ் வாடா டேய். சிஎஸ் வாடா டேய். டேய் சிஎஸ் வாடா டேய். சிஎஸ் வாடா. சரி, இவனை ஒரு 20 மேட்ச் ஆச்சு கூப்பிடுவான். இவன் என்ன இப்படி பண்ணுறான்? சரியில்லையே. சரி, நான் இதில் 2 பேரில் யார் இப்போ பவர்ஃபுல்னு பார்த்துடலாம். டெசர்ட்டிக்கு வச்சா ஓங்கி தானே அடிப்பான். ஓகே காய்ஸ், நம்ம ஏற்றுக்கண்ணே எடுத்துருவான், இல்லைன்னா புரட்டி போட்டு விளையாடுவான். இதெல்லாம் எதுக்கு தான் வருது? என்னடா டேய் சும்மா காய்ஸ் பக் ஆகுது காய்ஸ். ரொம்ப நான் என்னதான் பண்ணுவேனோ. ஷோ படி காய்ஸ், எப்படியோ பக் ஆயிடுச்சு. ஆனால் எப்படியோ பொழுதுட்டோம். செகண்ட் மேட்ச் கன்ஃபார்ம் விட மாட்டான் என் ஃப்ரெண்டு. ஓகே, டெசர்ட் ஈகிள் தான்டா கன்ஃபார்ம் எனக்கு நல்லாவே தெரியும் காய்ஸ். அவன் எதுவுமே எடுக்கல. நான் தான் சொன்னேன்ல காய்ஸ், டெசர்ட் ஈகிள் தான் அவன். டெசர்ட் ஈகிள் தான். என்ன கைஸ் இப்படி ஆடுறான்? ஏதோ ஓகே, ஏதோ ஃப்ளூக் ஷாட் போல இருக்குது. ஓகே, அதெல்லாம் திறமை கைஸ். இதெல்லாம் நம்ம இப்படி தான் ஆடணும். அந்த மாதிரிலாம் நல்லா சிந்திச்சு வச்சிட்டேன். இவனை தோக்கடிக்கணும், இல்லைன்னா கிண்டல் பண்ணுருவான். என்னாச்சு இவனுக்கு? கைஸ் ஸ்கில் எலிமினேட் கைஸ். ஸ்கில்லை வச்சு போட்டு தள்ளிட்டணும். ஐயோ, இது வேறு சீட்டிங் ஆச்சு. சரி, உட்பிக்கர் எடுப்போம், அப்போயாச்சும் நல்லா ஆடுவான். ஆனால் உட்பிக்கில் ஷார்ட் ரேஞ்சு. எனக்கு ஷார்ட் ரேஞ்சுனாவே ஒத்துக்காது. அவள் தான் இந்த லாங் ரேஞ்சு உட்பிக்கர் அந்த மாதிரி தான் ஒத்துக்குமே. கைஸ், இன்னும் நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம MP5 நம்ம 3rd லெவலுக்கு கொண்டு போகிறோம் கைஸ், சொல்லிட்டேன். கிளட்ச் ஷாட் இப்போ விட மாட்டான் கன்ஃபார்ம். டபுள் பேரல். ஓகே காய்ஸ், ஷார்ட் ரேஞ்சிலலாம் நான் செம்மையாக அடிச்சிருவான் நம்மளை. ஸோ அதனால தான் ஷார்ட் ரேஞ்ச் அடிக்காமல் லாங் ரேஞ்சு தான் எடுத்துகிறேன். அவனுடைய மெத்தட்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும் எப்படி அடிப்பான்னு. ஸோ அவன் அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். பார்த்துட்டான்டா, எங்கன்னே தெரியல. ஏண்டா ஒரு மனுஷனை மெடிக்கேட்டு போட விட மாட்டியாடா? அட பாவி, நான் உன்னை பார்க்கவே இல்லைடா. சரி, இவனை நான் பார்க்கவே இல்லை, ஏதோ அடிச்சிட்டான். இந்த தடவை நம்மளை சூட விட்றோம் போட்டு. ஐயோ, அவனுக்கு டபுள் பேரலில் தானே அடிக்கவே வரும். அவன் ஹெட்ஷாட் அடிச்சிருவான் கைஸ்.
விட மாட்டேன், வாய்ப்பே இல்லை, நான் விடவே மாட்டேன் கன்ஃபார்மாக. எப்படியோ கிளச்சி ஷாட்டில் ஜஸ்ட் லாஸ்ட்டாக ஒரு போயா எமௌண்ட் போட்டு அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்கள் கமெண்டில் வந்து வேறு என்னாச்சும் சேலஞ்ச் இருந்துச்சுன்னா போட சொல்லுங்கள் கைஸ். ஓகே, டாட்டா, பை பாய்.